السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவற்றலாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இங்கு குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று சென்றதுக்கு பின்னால் ஏராளமான சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் தாவா நிகழ்ச்சிகள் நாம் கலந்திருக்கிறோம் அல்லாஹ்வின் நாட்டத்தினால். ஆனால் என்னுடைய சொந்த வீட்டிலே தாய் இடத்திலே நான் உரை நிகழ்த்துவதை போல ஒரு மன நெகிழ்வை நான் உணர்கிறேன். இதுக்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும். என்னுடைய உரையில் வாழ்த்துரை என்பதாக சொன்னார்கள். யாருக்கும் வாழ்த்து சொல்வதற்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்மோ தகுதியோ எனக்கு அல்ல. எனக்கு தெரிந்த சில செய்திகளை என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படியானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனம் உண்டு. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் இந்த உலகத்திற்கு எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களை நாம் அனுப்பித்திருக்கிறோம். என்ன கொள்கைக்காக, என்ன காரணத்திற்காக? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், ஷைத்தானுடைய காரியங்கள் ஷிர்கையும் பிதஅத்துகளையும் அனாச்சாரங்களையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். அந்த காரணத்துக்காகத்தான் நம்முடைய இந்த அமைப்பு துவக்கப்பட்டு இன்றைக்கு எந்த சூழலிலும், சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படியே கொத்திட்டு போக ஆள் இருக்கு. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நோக்கம், அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக நபிமார்களை அனுப்பித்து கொடுத்தானோ அந்த நபிமார்களுடைய கொள்கையை நாம் எடுத்து கடைசிற்கு சொல்லணுங்கிற ஒரே நோக்கம்தான். அப்படிப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளிலும் கூட பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்துக்கு முதுகெலும்பாக, அதனுடைய ஆணி வேறாக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த ஃபிர்தௌசியா, இந்த ஃபிர்தௌசியாவினுடைய சிறப்புகள் கண்ணியங்களை குறித்து ஏன் இங்க பேசணும் என்று சொன்னால், நான் பட்டம் வாங்கி ஏறத்தாழ 8 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. ஆனா நான் பட்டம் வாங்கும் போது இதே அணியில நான் அமர்ந்து கொண்டு இருக்கும் போது என்னை பிரின்சிபால் அவர்கள், நீ தம்பி நீ அரபில தான் உரையாற்றும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் என்னுடைய மன குமுறல்கள், நான் என்னுடைய ஆசிரியர்களோடு நான் சந்தித்த அந்த அனுபவங்களை தமிழ்ல அன்னைக்கு பகிர்ந்து கொள்ள முடியாம போச்சு. அந்த நிகழ்வுகளை இந்த சபையிலே பகிர்ந்து கொள்வது, ஏன்னா அன்றைக்கு நடந்தது இன்னைக்கு என்னுடைய கண்ணிலே. நான் நேற்றைய தினம் இந்த மதரசாவுக்கு வரும்போது கூட ஏதோ நாம பயணம் செய்து கொண்டிருப்பது, நம்ம மதரசாவுக்கு படிக்க தான் போறோம். ஒரு இந்த 9 ஆண்டு காலம் இடைவேளை எனக்கு ஒரு ஒண்ணுமே தெரியல. மதரசாவில் நான் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் உணர்வு எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மதரசா என்னை மட்டும் அல்லாமல் பல 70க்கும் மேற்பட்ட ஃபிர்தௌசிகளை உருவாக்கி இருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன பேருங்க, இக்பாலுன் யாசிர் என்ன பேர் இருந்தாலும் ஃபிர்தௌஸ் என்பதாகத்தான் அழைப்பார்கள். ஏன்னா ஃபிர்தௌசின்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஒரு வெயிட்டான ஒரு அந்தஸ்து. அப்படிப்பட்ட இந்த ஃபிர்தௌசிகளாக இன்னைக்கு நாம் உருவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு எவ்வளவோ தனிமையா உட்கார்ந்து சீடியை போட்டு பயான கேட்டு ஆவுன்னு பேசினாலும் கூட, அப்படி பேசக்கூடியவர்கள் நம்மிடத்தில் தான் போன் போட்டு ஃபிர்தௌசி இந்த ஹதீஸ் இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம்? அந்த அளவுக்கு நம்மை உருவாக்கியது எது? இந்த ஃபிர்தௌசியாவும் ஃபிர்தௌசியாவினுடைய ஆசிரியர்களும் தான். இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு திக்கு வாயிங்க, என்னால் பேச முடியாது. இந்த மதரசாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பேசுறது என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாக்கு தான் விளங்கும், வேற யாருக்குமே விளங்காது. அப்படிப்பட்ட என்னை அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் என்னால் பேச முடியாது, என்னால் பயான்லாம் நின்று பண்ண முடியாது. நான் ஷேக் எஸ்கே கமாலுதீன் அவர்களை கூட சந்திக்கும் போதெல்லாம், நம்முடைய நாகர்கோயில் தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் பயன் பண்ணிடுவாங்க, நாகர்கோயில் நிறைய பயன் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துல என்னால் பேச முடியாம தவித்து நின்றேனோ அந்த இடத்தில் நான் பேசணும், அல்லாஹ் நாடுனா இங்க பயன் பண்றோம். அப்படி நாம தத்தளித்திருந்த காரணத்தினால நம்முடைய ஆசிரியர்கள் அழைத்தார்கள். அழைத்து, தம்பி மூசா நபியினுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? அவர்கள் திக்குவாயாக இருந்தார்கள், அவர்களால் எந்த விஷயத்தையும் தெளிவாக பேச முடியாது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பி ஷரஹ் லி ஸத்ரி யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் கொடுப்பான்பா, உன்னுடைய நாவின் முடிச்சுகளை அல்லாஹ் அவிழ்ப்பான். சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது கூட, உலகத்திலேயே பெரிய அறிஞர், பெரிய ஸ்காலர் அவர் திக்குவாயாம். ஆனா அவர் எப்படி பெரிய பேச்சாளர் ஆனாரு? கடலுக்கு போய் நிப்பாராம். கடலை போய் நின்று கடல் முழுக்க மக்கள் இருப்பதை போல நினைத்து அவருடைய பேச்சை அமைத்துக் கொள்வாராம். இந்த மாதிரி என்னை செதுக்கியது, என்னை போல பல ஃபிர்தௌசிகளை செதுக்கியது இந்த ஃபிர்தௌசியாவினுடைய ஆசிரியர்கள் யாரும் முடியாது.
அப்படிப்பட்ட இந்த ஏகத்துவத்தை உலக அரங்கில சொல்லக்கூடிய இன்னைக்கு 10 ஃபிர்தௌஸ் இருக்காங்க, 10 ஃபிர்தௌஸுக்கு நாளைக்கே ஜாப் ரெடியா இருக்குது. இன்னும் எத்தனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றைய தினம் மட்டும் 2 போன்கள், ஐயம்பேட்டையில் ஆளு வேணும், விழுப்புரத்தில் ஆளு வேணும் என்பதாக சொல்லி. அந்த அளவுக்கு பெரிய இன்ஜினியர் படிச்சு, டாக்டர் படிச்சு, பைலட் படிச்சு, இன்னும் எந்த துறையில் இருந்தாலும் வேலை வாய்ப்பு ஸ்பாட்ல கிடைக்காது. இன்னைக்கு அசர்ல ஒரு போன் வருது, பட்டம் வாங்கக்கூடிய பசங்கள்ல யாராவது புக் பண்ணுங்க. அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு அந்தஸ்து. ஃபிர்தௌசியால படிச்ச ஆலிம் படிச்சா எந்த இழப்பு வர போறது இல்லைங்க. உலக கல்வியில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம். நாம் சரியான முறையில் முயற்சி தான். அந்த முயற்சியை கொடுத்து நம்மை அணுக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர் சொல்ல முடியாது, தந்தைகள் என்பதாகத்தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையை போல நம்மை பாவித்து காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சென்னையிலிருந்து இங்க வந்து படிக்கிறோம். நான் இந்த மதரசாவுக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிரபலியமான மதரசா, இந்தியாவில் பிரபலியமான மதரசா காஷிஃபுல் ஹுதா. அதாவது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. 2 வருஷம் அங்க படிச்சேன். 2 வருஷத்துல இன்னைக்கு நம்ம அந்த மசாலா என்னடா படிச்சோம், என்ன விளங்கணும் ஒன்னும் தெரியல. ஆனா அதுக்கடுத்து இங்க வந்து நம்ம படிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஏராளமான ஒரு செய்திகள் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினாலும் அருளினாலும் நம்மால தேட முடியுதுன்னு சொன்னா நம்முடைய ஆசிரியர்கள், அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய நண்பர்கள்லாம் பார்த்து தோள் மேல கை போட்டெல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுடைய இந்த தந்தைகள் ஆசிரியர்களை பார்த்தா என்னன்னு தெரியல, அவங்க முன்னாடி உட்கார்றது கூட ஒரு மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கான ஒரு மன நெருக்கத்தை, ஒரு அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஃபிர்தௌசியாவை குறித்தும் இந்த ஆசிரியர்கள் குறித்தும் நமக்கு முன்னாடி பேச முடிய மூத்த ஆசிரியர் சையத் அலி ஃபைஜி அவர்கள் சொன்னதை போல குறை கூறுகிறார்கள் ஃபிர்தௌசியா மாணவர்களை பற்றி. குல்லு பனி ஆதம் ஹத்தா வந்தாங்க, எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தானே, எல்லாருமே ஷிர்க்ல இருந்தோம், பிதஅத்துல இருந்தோம், அனாச்சாரத்துல இருந்தோம், தவறுல இருந்தோம். ஆனா நம்மை மீட்டெடுத்து நம்மை ஒழுக்கப்படுத்தியது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அப்படி ஒழுக்கமான மக்களாக மதரசாவுக்கு வருவதற்கு முன்னாடி சினிமா பார்த்துட்டு இருந்தோம், குடும்பத்தோட சினிமா பார்ப்போம், எல்லாமே இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட்டு நம்மை வெளியே செல்லும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ்வினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பாசத்தையும் ஒரு இறையச்சத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்மை செதுக்கியது இந்த ஃபிர்தௌசியாவும் அதனுடைய ஆசிரியர்களும் தான். நேற்றைய நான் பட்டம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரின்சிபால் அவர்கள் நம்மளோட போன்ல தொடர்பு கொள்ளும் போது, தம்பி உன்னோடு நான் அரபியில் உரையாடிய அந்த சம்பவம் இன்றைக்கும் என் கண் முன்னால் ஓடுகிறது. நேற்றைக்கு நான் உங்க வீட்டுக்கு போய் பேசும்போது, தம்பி இந்த வீட்டுல நீ அந்த வீட்டினுடைய அந்த கட்டுமான பணிக்காக நம்மளுக்கு பல உதவி செஞ்சிருக்க, நேத்தான் பேசிட்டு இருந்தோம் சொல்றாங்க. என்ன காரணம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு போன நம்ம ஆசிரியரா இருக்கிறோம், போன செட்ல எந்த பசங்க போடுச்சாங்க நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம ஷேக் எஸ்கே கமால் மதனி அவர்கள் என்னப்பா தம்பி என்ன பண்ற, தாவா செய்யறியா ஊக்குவிக்கக்கூடிய அது நம்முடைய ஆசிரியர்கள் சையத் அலி ஃபைஜி அவர்கள் எல்லாம் நம்ம படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில நமக்கு ஆள் கிடைக்கும், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில நம்ம படிக்க போலாம், அதாவது டீச்சிங் பண்ண போலாம். ஆனா ஏன் நம்ம இங்க இருக்கிறோம்? நம்மின் மூலமாக ஒருவன் கல்வி பெற்று செல்வதிலே நமக்கு ஒரு திருப்தி இருக்குப்பா. அந்த அளவுக்கான ஒரு ஆசிரியர் நமக்கு இருக்கிறாங்க. நம்ம காஜா ஃபிர்தௌசி அவர்கள் இருக்கிறார் இங்க ஆசிரியர்கள், அவருக்கு பெரிய வாய்ப்பு இருக்காதா? சென்னையில இருந்து தான் இன்னைக்கு 15,000 சம்பளம் கிடைச்சிருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய கல்வி நம்ம சொல்லணும். எப்போ போன் போட்டு பயான் குறிப்பு கேட்டாலும் சொல்லுவார். நம்முடைய ஷேக் ரஃபீக் ஃபிர்தௌசி இருக்கிறாரு. ரமலான்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடமா ஒதுங்கி நல்லா பயான் பண்ணலாம் நினைப்போம். ஆனால் நம்முடைய மதரசாவுக்காக சந்தா வசூல் பண்ணுவதற்காக, ரமலான் வசூலுக்காக, இப்ப எல்லா ஆசிரியர்களுமே இந்த மதரசாவினுடைய பங்களிப்புக்காக சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன எல்லாமே இருக்கலாம், ஆனால் குறை சொல்லக்கூடிய பழக்கம் நம்மள்ட்ட வரக்கூடாது. அன்பிருக்கிறேன், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த ஊராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இடத்தை கொடுத்திருக்கீங்க, எவ்வளவோ உதவிகள், எவ்வளவோ சிறப்பு, உங்களுடைய பிள்ளைகளை போல பாக்குறீங்க. ஆனால் இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு நீங்க பொருளாதாரத்தை விட, இன்ன பிற விஷயங்களை விட நீங்கள் முக்கியமாக செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி தருவதன் மூலமாகத்தான் என்பதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறோம்? நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில குறைகள். லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். என்னங்க, நம்ம இந்த உலகத்துக்கு வாழ்வது சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணுங்கதான். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லா யதுகுல் நம்மாமுன், குறை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான். என்ன குறை இருக்குது? நான் இந்த படிக்கிற காலத்துல அந்த ஒரு பில்டிங் தாங்க அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பில்டிங் தான். இந்த பள்ளி உருவாகி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஹிஃப்ஸ் பிரிவு உருவாகி இருக்கிறது. ஏராளமான உணவு கூட நாங்க சாப்பிடுற காலத்துல இருந்த உணவு பாத்தீங்கன்னு சொன்னா நான் காலைல சாப்பிடவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வீட்டிலே சாப்பிடுவதை விட நேற்று உணவு போட்டாங்க, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா குறை சொல்லி என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ணி என்ன ஆயிரும், பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாம போயிடும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சம்பவம் தெரியும். நாளைய மறுமையினுடைய நாளிலே
எந்த மறுமைக்காக, எந்த மறுமையுடைய வெற்றிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மறுமையினுடைய அந்த வாழ்க்கையிலே லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுடைய சபையிலே ஒரு அடியானை மட்டும் தனிமையாக அல்லாஹ் அழைத்து வந்து அந்த அடியானுக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்கிரீன் அல்லாஹ் போடுவானா, போட்டு தோள் மேல கையை போட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா, அடியான உன்னுடைய காரியங்கள் என்ன, நீ என்ன பண்ண, எப்படி வாழ்ந்த. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா யார் குறை சொன்னா எனக்கு தெரியாது, செய்தல் இதை சொன்னதுனால மனக்குமரல். நம்முடைய வீட்டை பத்தி தப்பா நம்ம சும்மா இருப்போமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த அடியான்ட்டு அல்லாஹ் விசாரிக்கும் போது அடியான் கேட்பானா, யா அல்லாஹ் நான் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அதாவது எல்லாம் முன்னாடி நீ விசாரிக்காம ஒரு தனிமையா ரகசியமா என்ன விசாரணை எதுக்கு யா அல்லாஹ்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே நீ உலகத்தில் வாழும் போது ஒரு மனிதனை பற்றி தான் தவறான விஷயத்தை நீ கேட்டிருந்தும் கூட அவருடைய மதிப்பு, அவருடைய மானம், அவருடைய இழப்பிற்கு காரணமாக நீ அமையாமல் ஒரு ரகசியத்தை மறைத்தாயே அடியானே, அதனால் இந்த மறுமையினுடைய நாளிலே உன்னுடைய ரகசியத்தை நான் பாதுகாப்பேன், எந்த கவலையும் இல்லை அடியான், நீ செல் என்பதா அல்லாஹ் சொல்லும் போது அந்த அடியான் அழுது கொண்டு செல்வானே, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு செல்வான். அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். குறைகளா அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சரியான அளவு முறையில் நம்முடைய நிலைப்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த மறுமையினுடைய நாள் நம்மை பத்தி ஒரு தப்பா பேசுறாருன்னு சொன்னா மனசு அவ்வளவு வலிக்கும். ஆனால் மறுமையினுடைய நாளிலே பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே மக்களே எந்த திரையும் இல்ல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லார் முன்னாடியும் அவனுடைய குறையை அம்பலப்படுத்தி விடுவான். இப்ப எதுக்கு இதை சொல்றோம்? இன்னும் நல்லா வளரணும். சென்னையில இருந்து நாம இங்க வந்து படிச்சோம்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க உங்களுக்கு? அன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில என்கரேஜ் பண்ணாங்க, தமிழ் படி. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் சொன்ன மாதிரி அரபியில இன்னைக்கெல்லாம் நல்ல அரபி படிச்சுங்க மக்களே. அரபி படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு அரபி டீச் பண்ண நீங்க 200 ரூபாயில இருந்து 400 வரைக்கும் வாங்கலாம். கடந்த போன மாசம் வந்து ஒரு சவுதி கம்பெனில, இங்க இருக்கக்கூடிய டீலிங் ஒரு கம்பெனில 2 மாசம் வேலை பாருங்க, ஒவ்வொரு மாசத்துக்கு 50,000 சம்பளம். அங்க உள்ள அரபி நீங்க டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல சொல்லணும். 2 மாசத்துக்கு எப்படிப்பா போறது? இங்க உள்ள வேலையை போனா நம்ம போகல. அந்த மாதிரி நம்முடைய இந்த அரபி மதரசா இல்லையா, இது நமக்கு பல வாய்ப்புகளை, பல விதமான பொருளாதாரமாக இருந்தால் நல்ல மதிப்பை நமக்கு கொடுக்குது. அப்படிதானங்க? எவ்வளவு விதமான ஒரு மதிப்பு, எவ்வளவு விதமான ஒரு அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்பிற்கினியவர்களே. என்ன ஹதீஸ் தெரியுமா? அது திருமிதியிலே வரக்கூடிய 2685வது நபிமொழி, ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அலா அதுனாக்கும். ஒரு ஆலிமினுடைய அந்த சிறப்பு இருக்கா இல்லையா, அது எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா? ஆலிமுக்கும் ஒரு அவாமுக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கும் உண்டான அந்த டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கு என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான்ப்பா. இன்னும் வந்து யார் அல்லாஹ்வுடைய கல்வியை படித்து அதற்காக உழைத்து அதற்காகவே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு தரான் தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு வ அஹ்லுஸ் ஸமாவாதி வல் அர்தி ஹத்தா நம்லத்து ஃபி ஜுஹரிஹா வ ஹத்தல் ஹூது யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய, நன்மைக்காக உழைக்கக்கூடிய, நன்மைக்காக பாடுபடக்கூடியவனுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான். வானத்திலே உள்ள எல்லோருமே, பூமியில் உள்ள எல்லோருமே நமக்காக துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இந்த அடியான் உனக்காக 5 ஆண்டு காலம் செலவழித்தான். அவன் நினைச்சிருந்தா பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ இன்னவர் எவ்வளவோ தொழிலதிபர் ஆயிருக்கலாம். ஆனால் உனக்காக வந்தான். யா அல்லாஹ், எந்த கலிமாவை, எந்த தௌஹீதை சொல்ல வேண்டும் என்று சொன்னாயோ அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். வாலிப வயசு இன்னைக்கெல்லாம் எவ்வளவு அனாச்சாரங்கள், எவ்வளவு கட்டுக்கோப்பாக நம்மை பயிற்றுவிக்கக்கூடிய இந்த மதரசா. அப்படிப்பட்ட இந்த மதரசாவில் நாம் ஸ்டடியா இருந்துட்டோம் என்று சொன்னால், நம்முடைய தந்தைமார்கள், ஆசிரியர்மார்கள் சொல்லிக் கொடுத்ததை போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிகின்றான். வானவர்கள், வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் எல்லாருமே வச்சுக்கிறாங்க. பொந்திலே இருக்கக்கூடிய எறும்புகள் நமக்காக துஆ செய்கிறது. பொந்தில இருக்கக்கூடிய எறும்புகள், கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் மக்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய. அல்லாஹ் யார் எதை குறை சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் இல்லையா? அல்லாஹ் நம்ம கூட இருக்கான் இல்லையாங்க? அல்லாஹ்வுக்காகத்தானே நம்ம அல்லாஹ்வுடைய அன்புக்காக நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் நாம் என்ன பண்ணக்கூடாது? குறை சொன்னா யார் டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதை அல்லாஹ் நமக்கு தர என்கரேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஃபிர்தௌசியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த நாட்டத்தினால இந்த ஃபிர்தௌசியா இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய ஆசிரியர் நீண்ட ஆயுள் காலங்கள் இருந்த இந்த மதரசாவுக்கான ஒரு ஒத்துழைப்பையும் ஒரு உழைப்பையும் தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த மதரசாவின் மூலமாக நான் இந்த மதரசாவுக்கு எல்லோருக்குமே சொல்லிக் கொள்கின்ற விஷயம், எனக்கும் சேர்த்து, இந்த மார்க்கம் சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல, நேரம் இல்லை. இந்த சாதாரண, இந்த அழகான அல்லாஹ் தந்திருக்கிற மார்க்கத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இவங்கள்ட்ட நம்ம பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. யார் நினைக்காதீங்க இவங்க நம்ம பொறுப்பை படிச்சுட்டோம் அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி. எல்லோருக்குமே கல்வியை கற்பது, அதனுடைய அமல் செய்வது கட்டாய கடமை. பெண்கள் தாய்மார் அதிகமா வந்திருக்கிறீங்க,
ஒவ்வொரு தாய்மார் நினைச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளையை பெரிய ஒரு உலக ரீதியான ஒரு லெவல்ல உருவாக்கும் நினைக்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளை ஆலிமா ஆக்கினா ஒண்ணு இல்லாத ஏன் நினைக்கிறீங்க? அல்லாஹ் இன்னல்லாஹ் யர்சுக்கு மையஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குறான், தான் நாடியவருக்கு பெரும்பாலான எல்லா வசதிகளும் அல்லாஹ் தருகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹுக்காக நம்முடைய பிள்ளையை நாம் என்ன பண்ணோம்? தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தால் அந்த மார்க்கம் சொல்லி வாய்க்கிலே பேசுறோமே, வாய்க்கிலே பயான கேட்கிறோமே, நம்ம தியாகம் பண்ண முன் வருகிறோம். என்னப்பா தியாகம்? சோறு இல்ல, பசி இல்ல, அவ்வளவு ஆடை இல்லாம ரசூலுல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனாங்க, அல்லாஹ் கொடுக்குறான். அப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவோ தியாகங்கள் 3 நாட்களாக பட்டினி கடந்து இந்த மார்க்கத்தை வளர்த்து எடுத்தார்களே, நாம என்ன இந்த மார்க்கத்துக்காக பண்றோம்? மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செல்லும் போது உம்மு சுலைம் என்ற சஹாபா பெண்மணி நபி தோழியர், அல்லாஹ்வின் தூதரே, இதோ 10 வயது நிரம்பி என்னுடைய அனஸ் உங்களுக்கு நான் ஒப்படைக்கின்றேன். என்னுடைய மகனை மார்க்கப்பட்டுள்ளவனாக, மார்க்க ஞானம் உள்ளவனாக, மார்க்க ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்கி தர வேண்டும் அல்லாஹ் என்பதாக ஒப்படைத்தார்களே. அப்படி எத்தனை பெண்கள் இந்த ஃபிர்தௌசியாவில் உங்களுடைய பிள்ளைகளை கொடுக்க நீங்க முன்வர போறீங்க? ஒரு நியத்தாவது வைங்களேன். ஒரு நியத், அல்லாஹ்வுக்காக என்னுடைய பிள்ளை நான் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட தாயிகள் உருவாகி மார்க் இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுவோம், எதையும் கொண்டு போக முடியாது. குறை பேச அது இது பணம் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, இது நம்ம மறுமையில வரும். இந்த சர்டிபிகேட் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பேச வைப்பான். சாதாரணமான ஒரு தாள் அல்ல அது. அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கும் போது நம்மை அறியாமலே ஒரு கண்ணீர் ஏற்பட்டது என்றால் அது நிச்சயமாக நம்முடைய கரத்தில் அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அன்பிருக்கிறவர்களே, எந்த சூழ்நிலையிலும் பட்டம் வாங்கிய சகோதரர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய இந்த மதரசாவினுடைய ஆசிரியருடைய அந்த ரத்தத்தை சிந்தி இந்த உழைப்பை தந்திருப்பது, நீங்கள் தாவாஃபிலேயே இல்லாம வேற ஒரு துறைக்கு சென்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன் கதம அன் இல்மின், ஒரு கல்வியை பற்றி கேட்கப்பட்டு அதை யார் மறைக்கிறார்களோ நரகத்தினால் உண்டான ஒரு கடிவாளத்தை தொங்க விட்டு கேவலமான முறையிலே அல்லாஹ் நரகத்திலே போடு கடத்துவானே, அப்படிப்பட்ட இழிவான நமக்கு வேண்டாம். அன்பிருக்கிறவர்களே, முடிந்த அளவு மார்க்கத்துக்காக உழைப்போம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து கபூர்ல போய் படுக்கும் போது ராஹத்தா படுக்கலாம். அல்லாஹ்வுடைய மறுமையில போய் நம்ம நிற்கும் போது அல்லாஹ் பொன்முறுவலோடு சிரித்து நம்மை பார்ப்பானே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நம்மள்ட்ட கையில பட்டம் கொடுத்தாங்களே, இந்த பட்டத்தை வாங்கும் போது நமக்கு உணர்வு, நாளைய மறுமையினுடைய நாளிலே ஒரு நல்ல அடியானை, இறையச்சமுள்ள அடியானை அல்லாஹ் பார்க்கும் போது ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, வலது கையில் அல்லாஹ் கொடுப்பானே, அந்த ஒரு உணர்வுக்காக இந்த பட்டம் அதுக்கான ஒரு வாய்ப்பை, அதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்க வேண்டியதாக நாம் இருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் எதையுமே கொண்டு போக முடியாது. நேற்று ஃபிர்தௌசி, அதாவது இந்த மாசாக வந்திருக்கும் போது பல அந்த இடங்களை சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும், சுபஹான எவ்வளவு வீடுகள், பிரம்மாண்டமான வீடுகள். கூட இருந்த ஒரு ஃபிர்தௌசி சொல்றாரு, லா ஈஷ இல்லா ஈஷல் ஆகிரா. என்னப்பா பெரிய பங்களா, ஆடம்பரம், கோடியிலேயே நீ புரண்டாலும் கூட, தங்கத்தை வைத்து நீ அது மேலேயே படுத்து உருண்டாலும் கூட உன்னுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்த அந்த மண்ணறை தான். அப்படிப்பட்ட மனிதனை போக வேண்டும் என்று ஒரு ஃபிர்தௌசி சொல்றார். அவரை பக்குவப்படுத்தியது யாரு? உலகத்துக்காக போக தெரியாதா? ஜாலியா இன்னைக்கு இருக்கிற வாலிப சுத்த தெரியாதா? குடி மதுமா சுத்த தெரியாதா? ஏன் அப்படி இருந்தவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி இன்றைக்கு மேடைகளையே நின்று பேச வைக்கக்கூடியது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் இந்த ஃபிர்தௌசியாவும் எங்களுடைய ஆசிரியர்களும். குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழியை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பங்களிப்பை கொடுத்தாக வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸி. மக்கள் அதிகமானவர்கள் பெரிய 2 நியமத்தை வீணடிக்கிறார்கள். ஸஹ்ஹத்து வல் ஃபராகு, ஓய்வும் ஆரோக்கியம். எவ்வளவோ நோய் நொடிகள், எவ்வளவோ பிரச்சனை இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். நமக்கு அல்லாஹ் இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இதை நாம் சரியான முறையில் நாம் செலவு செய்ய வேண்டும். பட்டதாரிகளே, உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் வாலிபலா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இந்த வாலிப பருவம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ச்சி எடுப்பதற்கான அடிப்படையான ஒரு வயது. இந்த ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்ட இந்த வாலிபன் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, அர்ஷினுடைய நிழலை பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பா இல்லையா? அதனால் நம்முடைய இந்த மதரசா மேலும் மேலும் வளர வேண்டும். நம்முடைய ஆசைகள் பெரிய அளவில் அவங்களுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். நீண்ட காலம் அவர்கள் எங்களை போன்ற பல ஆலிம்களை அவர்கள் உருவாக்கி தர வேண்டும். இது போன்ற நம்முடைய இந்த ஃபிர்தௌசியா மதரசா, அல்லாஹ் இன்னைக்கு ஃபிர்தௌசிகள் என்று சொன்னால் பேசிக்கிட்டே போலாம், அவ்வளவு விதமான ஒரு சிறப்புகள். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட இந்த மதரசா மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நம்முடைய 3 தாங்க இந்த மதரசா நம்ம கத்துக்கிறது 3 தான், இல்மு, அமலு, தாவா. 3ல எது விடுபட்டாலும் அவ்வளவுதான், மறுமையில வேலைக்கே ஆகாது. இல்மு நீங்க கத்துக்கிட்டீங்க, இன்னும் கத்துக்கவே செய்யணும். அடுத்த இந்த இல்மை நீங்க அமல் செய்யணும். நம்முடைய ஷேக் அப்துல் காதர் மதனி அவர்கள் சொன்னதை போல உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ஒரு ஃபிர்தௌசி சரியா இல்லைன்னு சொன்னா
யார் மேல குறை வரும்? நம்முடைய மதர்சா மேலே, ஆசிரியர் மேல தான். ஆனா நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை குறை சொல்லுவானே. அப்படிப்பட்ட ஒரு அந்த அமல் தான் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விடத்து பெரிய நெருக்கத்தை பெற்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே உங்களுடைய இபாதத்துகள் மூலமாக உங்களால் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது என்றாலும் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த அன்பினுடைய பாலத்தையும் படிக்கட்டுகளையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு களம் இந்த ஃபிர்தௌஸியா, அதை உருவாக்கி அல்லாஹ்வின் நாட்டத்தினால் உங்களுடைய கையிலே கொடுத்து விட்டார்கள். அந்த படிக்கட்டில் ஏறி நம்ம பயணிப்பதா நம்முடைய வேலை. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்துக்காக உழைத்து மார்க்க வளர்ச்சிக்காக அல்லாஹ்வுக்காக பாடுபடக்கூடிய அந்த நல்ல பக்குவமான எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இல்லை என்றால் எல்லோருக்குமே மரணம் உண்டு இல்லையா? நேற்றைய தினம் சில நாட்களுக்கு முன்னால கூட ஷாக் அடிச்சிருச்சு. பாத்ரூம் போயிருக்கிறாரு, சுவிட்ச் போட்டு இருக்கிறாரு, குளிச்சுட்டு அதோட அவர் காலி. காலை 8 மணிக்கு குளிக்க போனவர் நைட் 8 மணிக்கு அல்லாஹ் கபர்ல உள்ள வச்சிட்டான். அந்த மாதிரி நாம் மௌத்தாகி விட்ட பின்னால் உன்னுடைய இறைவன் யார், நபி யார், தூதர் யார், உன்னுடைய வேதம் என்ன எல்லாம் அல்லாஹ் கேட்பான். ஆஹா எனக்கு தெரியாதேன்னு வளரக்கூடியவன் யார் தெரியுமா? மார்க்கத்தை படிக்காதவன். மார்க்கத்தின் பக்கம் ஆறு எல்லாம் அலட்சியம். இந்த மார்க்கனால ஒரு அலட்சியம். ஒரு டாக்டரை பார்த்தா ஆண் ஓடுறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்மள்ட்ட இருக்குதா? ஏன்னா மார்க்கம்னா நமக்கு சாதாரணமா கிடைச்சு போச்சு இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான் 2வது அத்தியாயத்தினுடைய வசனம், அஃபதுமினூன பிபாலில் கிதாபி வதக்ஃபுரூன பிபாலின். மார்க்கத்தில் சிலதை ஏற்று சிலதை நீ விடுறீங்களா? உன் தேவனா ஏத்துக்கலாம் விட்டுறது விளையாட்ட காட்டுறியா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك. இப்படி செய்யக்கூடியவனுக்கு இல்லா ஹிஸுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்தில் கேவலத்தையும் அசிங்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். வ யௌமல் கியாமதி, அதிபயங்கரமான அந்த மறுமையினுடைய நாளிலே யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், கடுமையான ஒரு வேதனை அல்லாஹ் தருவான். அல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமே அல்லாஹ் பார்க்காம இல்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த ஃபிர்தௌஸியா மதர்சாவினுடைய வளர்ச்சி தாவாவினுடைய வளர்ச்சி. இந்த தாவா மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு பணியும் பொறும் எல்லோருடையுமே இருக்கு. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, எந்த ஈமானையும் ஹிதாயத்தையும் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷிர்க்கை விட்டுவிட்டு, எந்த அனாச்சாரங்களை விட்டுவிட்டு, எந்த பிதஅத்துகளை விட்டுவிட்டு நாம் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்தோமோ அப்படிப்பட்ட ஹிதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அப்படிப்பட்ட ஹிதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அதற்கான பிரதிநிதிகளை அல்லாஹ் உங்களை நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இந்த பணியை சிறப்பான அல்லாஹுக்காக இஹ்லாஸான முறையிலே செய்து முடிக்கக்கூடிய, எப்பொழுதுமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இறையச்சம் என்ற அந்த இஹ்லாஸை நம்முடைய அளவுகோலாக எடுத்து செயல்படக்கூடிய மக்களாக, ஈருள்ள வெற்றி பெறக்கூடிய மக்களாக என்னையும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன். பேச்சுக்கு கூப்பிட்டதுனால நான் ஒன்னும் நன்றிலாம் சொல்ல போறதில்லை. ஏன்னா வாப்பா கூப்பிட்டுருக்காங்க, புள்ள வந்திருக்கிறேன். அதனால அல்லாஹ் அழைத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் அருள் புரியட்டும்.